என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம். தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் எடுத்து வைத்துக் கொள்ளவும், நீங்கள் திருப்பி பார்ப்பதற்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் வசதியாக இருக்கும். அது மட்டுமல்ல, வேதாகமத்தை அருகில் எடுத்து வைத்துக்கொண்டு சங்கீதம் 5ஐ திருப்பி வைத்துக் கொள்ளவும். சரி, சங்கீதம் 5 எழுதியது தாவீது. இதன் தலைப்பு நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நெகினோத் என்று 4வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நெகினோத்துக்கும் நெகிலோத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், 4வது அதிகாரத்தில் நெகிலோத் என்னும் வாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். 5வது அதிகாரத்தில் நெகிலோத் என்னும் வாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்றால் நரம்பிசைக் கருவி, நெகிலோத் என்றால் காற்றிசைக் கருவி. குழலின் வழியாக காற்றை அனுப்பி இசைக்கும் கருவிதான் சங்கீதம் 5இல் சொல்லப்பட்டிருக்கிற நெகிலோத் என்னும் காற்றிசைக் கருவி. இந்த நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு, அதாவது மியூசிக் லீடருக்கு, கொயர் மாஸ்டருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த சூழலில் எழுதப்பட்டது என்றால், அப்சலோமால் துரத்தப்பட்டு, தன் சொந்த மகனால் துரத்தப்பட்டு மக்னாயிம் காடுகளில் கிட்டத்தட்ட 1.25 ஆண்டிலிருந்து 1.5 வருடங்கள் அலைந்து திரியும் போது எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரங்கள் வரை இந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது காலையில் எழுதியிருக்கிறார் என்பதுதான் பாருங்களேன். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது காலையில் எழுதின சங்கீதம். சிஸ்டர், சொந்த மகனாகிய அப்சலோமால் துரத்தப்பட்டு மக்னாயிம் காடுகளில் அலைந்தார் என்று சொல்லுகிறீர்களே, வேத ஆதாரம் என்று கேட்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கீதத்தின் பின்னணி கதை அங்கு இருக்கும். சரி, இப்பொழுது இந்த சங்கீதத்தில் 12 வசனங்கள் இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமா பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் பேசுகிறேன். 12 வசனங்களையும் பல பாகங்களாக நாம் பிரித்து கொள்ளலாம். 1-2 வசனங்கள் ஒரு நல்ல ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்க மறந்துவிட்டேன். என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஜெப பாடல் என்று கொடுக்கலாம், ஜெப சங்கீதம் என்று கொடுக்கலாம். நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். புலம்பலை ஜெபமாக மாற்றுங்கள் என்று ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். தாவீது எவ்வளவு நெருக்கப்படுகிற நேரங்களில் இருந்தாலும், கண்ணீர் வடிக்கும் நேரங்களில் இருந்தாலும் புலம்பலா புலம்பி தள்ளாம, நாம என்ன செய்வோம்? எல்லார்ட்டையும் போய் புலம்புவோம். ஆனா இவர் சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட புலம்பாம இவர் புலம்பல் எல்லாம் ஜெபமாகத்தான் மாறி இருக்கிறது. எனவேதான் முற்றிலும் ஜெயம் பெற்ற தாவீது. ஆண்டவர் மனசுல இடம் பிடிச்சது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்படித்தான் ஆண்டவர் மனதிலே தாவீது இடம் பிடித்தார். முற்றிலும் ஜெயம் பெற்ற தாவீது. உங்களுக்கும் முற்றிலும் ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் புலம்பலை எல்லாம் ஜெபமாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, முதல் 2 வசனங்கள் ஜெபம் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, 3வது வசனம் ஒரு அழகான அதிகாலை ஜெபத்தை குறிப்பிடுகிறது. 4-6 வசனங்கள் கர்த்தருடைய குணாதிசயங்களை குறிப்பிடுகிறது. 7வது வசனம் ஆலய ஆராதனையை பக்தியோடு பணிந்து கொள்வதை பற்றி குறிப்பிடுகிறது. 8-9 வசனங்கள் சத்துருக்கள், தன் சத்துருக்கள் பற்றி, அதாவது தாவீது குறிப்பிடுகிறார். சத்துருக்களின் குணாதிசயங்களை பற்றி குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல,
10வது வசனம், தாவீதின் சத்துருக்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். 12வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறார். 12வது வசனம் ஜெபத்தோட முடிக்கிறார். ஒன்று ஜெபத்தோட முடிப்பாரு, விசுவாசத்தோடு முடிப்பார். அதுதான் அவர் சொல்லுகிறார் 12வது வசனத்துல, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினா அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று முடிக்கிறார். பாருங்களேன். சரி, இத்தனை பாகங்களாக பிரித்தோம். ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன். அவர் 2வது வசனத்துல, என் ராஜாவை, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை என் என் என்று சொல்லி உரிமை பாராட்டி ஒரு ஜெபிக்கிறாரு. சுதந்திரவாளி என்பதனால உரிமை பாராட்டுகிறார். நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் தான். ஆனா நம்ம உரிமை பாராட்டுவது தான் கிடையாது. பாருங்களேன். ஆனால் தாவீது உரிமை பாராட்டுகிறார். என் ராஜாவே, என் தேவனே. 23வது சங்கீதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் 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 மெய்ப்பர் அவர்தான், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பவரும் அவர்தான். வாசித்து பார்த்து கொள்ளவும். என் என் என்று சொல்லி உரிமை பாராட்டி என் ராஜா அவர்தான், என் தேவன் அவர்தான். 3வது வசனம் அதிகாலை ஜெபத்தை குறிக்கிறது. அதிகாலையிலே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். எத்தனை பேர் காலை ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? காலை எழும்பின உடனே ஆயத்தமாகி எங்கெங்க காத்திருக்கிறது? அப்படியே பறக்க பறக்க ஏதாவது ஒரு வசனம் குறி சொல்றது மாதிரியும், ஏதோ பைபிளை திறந்தமா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஓடியே போயிடுவோம். பாருங்களேன். அதிகாலை ஜெபம் பண்ணாம எப்படிங்க உங்க புலம்பல் ஆனந்தமாக, களிப்பாக, சந்தோஷமாக மாறும்? அடுத்து 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, யாரை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், துன்மார்க்கர், வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர்கள், இரத்த பிரியன், இவர்களையெல்லாம் குறிப்பிட்ட தாவீது ஆண்டவருடைய குணாதிசயங்களை சுட்டி காட்டுகிறார். இந்த துன்மார்க்கர்கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாரு. வீம்புக்காரரை அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க முடியாது. வீம்புக்காரர், அக்கிரமக்காரரை வெறுக்கிறாரு. பொய் பேசுகிறவர்களை அழிப்பார். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த 7வது வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலய ஆராதனையை குறித்து சொல்லுகிறது. ஆலய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? பயபக்தியோடு இருக்க வேண்டும். அதாவது தாவீது காட்டுக்குள்ள இருந்தாலும், வறண்ட நிலத்தில் தண்ணீர் இல்லாத இடங்கள்ல இருந்தாலும், அவருடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்குதா? ஆலயத்தின் மேலே தான் இருக்கிறது என்று சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆலயத்தின் மேல் அதாவது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போகிற எண்ணம் இருக்குது? ஆலய ஆராதனைக்கு ரெகுலரா போகிறோம். ஆலயத்துக்குள்ள போய் பயபக்தியோடு இருக்கிறோமா? கம்யூனியன் எடுக்கும்போது பயபக்தியோடு எடுக்கிறோமா? ஆலய ஆராதனையில நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன் நான். அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதமே பக்தியே காட்டாதுங்க. நேரமின்மை காரணமாக விரிவாக பேச முடியவில்லை. சரி, அடுத்து 8வது வசனத்தில் இருந்து நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னா 8, 9 சத்துருக்களின் குணாதிசயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் எப்படியெல்லாம் குணாதிசயத்தோடு இருக்கிறார்கள் என்று 8, 9வது வசனம். அதாவது சத்துருக்கள் என்னை உம்முடைய நீதி, அதாவது சத்துருக்களின் நிமித்தம் உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும்னு ஒரு ஜெபம் பண்ணுகிற அவரு, அவங்க என்னென்ன அவங்கள்ட்ட என்ன குணாதிசயங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் வாயில உண்மை இல்லையா? அவர்கள் உள்ளம் கேடுபாடா இருக்கிறதா? அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியில என்னங்க இருக்கும்? அசிங்கமும் அருவருப்பும் தான் இருக்கும். நாற்றம் எடுக்கிற காரியங்கள் தான் இருக்கும். அதுபோலதான் இவர்களுடைய சத்துருக்களின் குணாதிசயங்களை சொல்றாரு. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, நாவுல இச்சகம் பேசுகிறார்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு தீர்ப்பையும் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டுமா? அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டுமா? அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே விழும்படி செய்ய வேண்டுமாம். அகிதோப்பேல் ஆலோசனை, அவன் ஆலோசனைக்காரன் யாருக்கு? தாவீதுக்கு ஒரு சமயத்தில் ஆலோசனைக்காரனாக இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டு அவனுக்கு துராலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை என்னாச்சுங்க?
அகிதோப்பேலின் ஆலோசனையை தேவன் அவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இதைத்தான் தாவீது ஒரு ஜெபமா சொல்றாரு. தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உங்களுக்கு விரோதமா உங்க கூட இருந்து இந்த அகிதோப்பேல் மாதிரி தாவீதோடு கூட இருந்து ஆலோசனை சொன்னவன் தான். ஆனா இப்போ தாவீதுக்கு ஒரு சறுக்கல் வந்த உடனே அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு தப்பான ஆலோசனை தாவீதுக்கு விரோதமாக கொடுத்தான். அந்த ஆலோசனையை தேவன் அவமாக்கினார்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு விரோதமாக இப்படி தப்பான ஆலோசனைகள் யாரு கொடுத்தாலும் தேவன் அவமாக்குவார். எப்ப தெரியுமா? நீங்க தேவனுடைய சமூகத்தில் இங்கே சங்கீதம் 5 சொல்லப்பட்டபடி அதிகாலை ஜெபம், புலம்பலில் ஜெபம், இப்படி ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படித்தான் செய்வார். பாருங்களேன், உங்க சத்துருக்களின் எல்லா சூழ்ச்சிகளையும் ஆலோசனைகளையும் தேவன் அவமாக்குவார். அடுத்து 11வது வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருப்பாங்களாம், கம்பீரிப்பாங்களாம், காப்பாற்றுவாராம் ஆண்டவர், களி கூறுவாங்களாம். முடிக்கும்போது, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று முடிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப தேவைகளுக்கு 7339029114. God bless you.